என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 102 வீடியோ நம்பர் டே 102. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு முன்னாடி வர நம்ம போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ இப்போ நம்ம ரீசனிங்னா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து 101ல கொடுத்துருந்தோம். 102 பார்க்க போகிறோம். எப்பவும் போல நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்ன மோட்டிவேஷன். சரிங்களா? உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த செயல் மேல நம்பிக்கை இருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம். நீங்க நம்பிக்கையோடு ஒரு செயலை செய்யும் போது தான் உங்களை சுத்தி இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி இருக்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த விஷயம் என்னன்னே கூட தெரியாம இருக்கும். சில பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன வேலைக்கு போறீங்கன்னு கூட தெரியாம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்பணும். ஸோ அவங்க நமக்கு என்ன பண்ணாங்க, இவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா, அவங்க பேரண்ட்ஸ் ஹெல்த்தியா இருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்பெல்லாம் யோசிக்க கூடாது. உங்க மேல முழு நம்பிக்கையை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே அது ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய கருத்து. நம்பிக்கை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு நீங்க எடுத்த செயலை மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த செயல் சக்சஸ்ல தான் முடியும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் எல்லா திறமையும் இருக்க சில பேர் பல டைம் தோத்துருக்காங்க. ஆனா நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு திறமையும் இல்லாம எல்லா திறமையும் வளர்த்துக்கிட்டு ஜெயிச்சவங்க தான் வரலாற்றுல இப்ப சாதனைகளா இருக்காங்க. அதனால திறமை அப்படிங்கிறது வளர்க்கக்கூடியதுதான். அதுக்கு மூலதனம் நம்பிக்கை. நம்பிக்கையை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டைஸ் பார்ப்போம். ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எப்பவும் போல ஒரு கான்செப்ட்னா ஒரு டாபிக்கோட கான்செப்ட்னா என்னன்னு முதல்ல முடிச்சிடலாம். டைஸ், இதை வந்து டைஸ்ன்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா கியூப் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா கியூபாய்டு அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல பகடைகள், பகடை டைஸ்னா, கியூப் அப்படின்னா வந்து கனசதுரம், கியூபாய்டு அப்படின்னா கன செவ்வகம், எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? இந்த 3 மெத்தட்ல நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் இந்த கியூப் டைஸ்ன்னு சொல்றோமே அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு படம் வரைஞ்சிக்கலாம். ஸோ அப்படியே நோட்ல நான் வரைய பின்னாடியே டிரா பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். வரைஞ்சி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைஸ் டிரா பண்ணிக்கோங்க. இதான் ஒரு டைஸ். நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு டைஸ் ஒன்று டிரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ டிரா பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி நம்பர் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இப்போ இந்த டைஸ்ல நமக்கு ஜென்ரலான கான்செப்ட் என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பகடையில் பார்த்தவுடன் தெரியும் பக்கங்கள் எத்தனை, பார்க்கும்போது தெரியாத பக்கங்கள் எத்தனை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஏரியா. அப்போ ஒரு பகடைக்கு மொத்தம் எத்தனை பக்கங்கள் அப்படிங்கிறது தெரியணும். ஒரு பகடை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, டைஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஒரு டைஸுக்கு மொத்தம் இருக்க வேண்டிய பக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பக்கங்கள். டோட்டல் ஃபேசஸ், மொத்த முகங்கள் அது மொத்த பக்கங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 6. பாயிண்ட் எழுதிக்கோமா. ஒரு பகடையின் மொத்த பக்கங்கள் 6. நான் இதுல சொல்ல அப்படியே நோட் பண்ணிட்டே வந்து பின்னாடியே. ஓகே. 2வது பாயிண்ட், இந்த மொத்த 6 பக்கங்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரிபவை, நமக்கு தெரிகிறது 3 பக்கம், தெரியாது 3 பக்கம். அப்ப இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, விசிபிள், நம்ம கண்ணுக்கு தெரிபவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சைடு. அப்போ இன்விசிபிள் 3 சைடு. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் 6 சைடை நம்ம கிளியரா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? இப்போ நீங்க இருக்கிற இடத்தையே பாருங்க. நீங்க இருக்கிற ரூமை 4 சைடு இருக்கா நம்மளை சுத்தி, மேல கீழே மொத்தம் 6 சைடு ஆச்சா? ஸோ இதை எப்படி நம்ம கான்செப்டா சொல்ல முடியும் அப்படின்னா, டாப் பாட்டம் எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பேக்ல 2, ரைட் சைடு லெஃப்ட் சைடு 6 சைடு ஆச்சா? இதை நீங்க ஷார்ட்டா எழுதிக்கோங்க. இது ஒரு கன சதுரத்துக்கு எக்ஸாம்பிள். நீங்க இருக்கிற ரூம் வந்து கன சதுரமா இருக்கலாம், இல்ல கன செவ்வகமா இருக்கலாம். அப்ப டாப், இன்னொன்னு பாட்டம், மேல கீழே. சரிங்களா? தென் ரைட் அண்ட் லெஃப்ட், வலது பக்கம் இடது பக்கம். இப்போ இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியம் இதெல்லாம் யோசிக்கவே கூடாது, எல்லாமே எழுதிடணும். ஏன் அப்படின்னா நமக்கு பாருங்க டிஎன்பிஎஸ்சில இந்த டிரான்ஸ்லேஷன் மட்டுமே 15 மார்க் கேட்டிருக்காங்க. 15 கொஸ்டின். ஆக்சுவலா 15 கொஸ்டின் அப்படின்னா 22.5 மார்க். அப்போ டிரான்ஸ்லேஷன்லாம் தமிழ் மீடியமா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் எழுதியே பழகிக்கோங்க. அப்படியே டாப் பாட்டம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு. சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட் டு பேக், முன்புறம் பின்புறம், இந்த மாதிரி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 சைட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 6 சைடு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இதுதான் டைஸ். டைஸுக்கு 6 சைட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த டைஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கேட்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்லி கால்குலேஷன் மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், கான்செப்ட்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கலாமா? எண்ணிக்கைகள் அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க, சைடு ஹெட்டிங். இதுல எதெல்லாம் வந்து நம்ம டைரக்டா எண்ணிக்கையா கேட்கலாம். ஒன்னு நம்ம பார்த்துட்டோம், மொத்த பக்கங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? அது ஃபர்ஸ்ட் ஒன். எண்ணிக்கைகள், கவுண்டிங்ஸ் பார்த்து கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி.
எண்ணிக்கைகள். ஃபர்ஸ்ட் ஒன் பக்கங்கள். ஒரு பகடையின் மொத்த பக்கங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம், பக்கங்கள் 6 ஃபர்ஸ்ட். ரெண்டாவது முனைகள், நாலாவது விளிம்புகள். பக்கம்னா ஃபேசஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் சைட்ஸ்ன்னு சொல்லலாம். முனை அப்படின்னா கார்னர்ஸ், கார்னர். விளிம்புகள் அப்படின்னா எட்ஜ். சரிங்களா, தமிழ் ஆர் இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்கங்கள் 6, முனைகள் அப்படின்னு சொன்னா எதை சொல்லலாம், விளிம்புகள்னு சொன்னா எதை சொல்லலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ இது ஒரு பகடை. இந்த பகடையில ஃபர்ஸ்ட் நான் இப்போ முனைகளை மார்க் பண்றேன். சரிங்களா, முனைகள்னா கார்னர். 1 2 3 4 5 6 7. இந்த மாதிரி இங்க ஒரு முனை வருமா? மொத்தம் எத்தனை முனைகள் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 8 முனைகள் இருக்கா? சோ மொத்த முனைகள் ஒரு கனசதுரத்தில் உள்ள முனைகள் எத்தனைன்னு கேட்டா ஆன்சர் 8. சரிங்களா, இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? அதுக்கப்புறம் விளிம்புகள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விளிம்புகள் அப்படிங்கிறது இந்த கோடு தான் விளிம்புகள். 1 2 3 4. அதே மாதிரி கீழே 1 2 3 4. 8 ஆச்சா? 9 10 11 12. இப்படி எல்லா சைடும் கவர் பண்ணோம் அப்படின்னா விளிம்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. ஓகே, சோ இதுக்குள்ள நம்மளுக்கு வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் எழுதியிருக்கிறது எல்லாமே 6 8 12 இது எல்லாமே பாத்தீங்கன்னா விசிபிள் ஆர் இன்விசிபிள், சாரி டோட்டல். ஓகேவா? மொத்தம் இப்ப மொத்தம் இருக்கிறத நம்ம எடுத்து எழுதியாச்சு. மொத்த பக்கங்கள் எழுதியாச்சு, மொத்த முனைகள் எழுதியாச்சு, மொத்த விளிம்புகள் எழுதியாச்சு. இப்போ இதை ரெண்டா பிரிக்கணும். ஒரு பகடையில் விசிபிளா இருக்கக்கூடியது எத்தனை, பக்கங்கள் எத்தனை, முனைகள் எத்தனை. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். நம்ம இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு போவோம், ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டு வச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் பேசிக்கா பாத்துக்கணும், விசிபிள் இன்விசிபிள். இப்போ விசிபிள்ல பாருங்க, பக்கங்களை பொறுத்தவரை 6 பக்கம் இருக்கு. 6 பக்கத்துல நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, ஸ்ட்ரெயிட்டா தெரிகிறது எத்தனை பக்கங்கள் அப்படின்னா 3 தெரியும், 3 பக்கம் தெரியாது. அதாவது ஃப்ரண்ட் தெரிஞ்சா பேக் தெரியாது, டாப் தெரிஞ்சா பாட்டம் தெரியாது, ரைட் தெரிஞ்சா லெஃப்ட் தெரியாது, இந்த மாதிரி. சோ அதே மாதிரி அடுத்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா முனை 8 முனை. இதுல நம்ம பார்த்த உடனே நமக்கு தெரியுறது எத்தனை முனைகள், ஒரு சைடு இருந்து பார்த்தோம் வைங்களேன். இப்ப இந்த சைடு இருந்து பாக்குறீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 தெரியும், 1 மட்டும் தான் தெரியாது. 7 முனைகள் விசிபிள், ஒரு முனை இன்விசிபிள். ஓகேங்களா? விளிம்புகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. 8 வந்து விசிபிள், 4 வந்து இன்விசிபிள். இதுல வந்து உங்களுக்கு முனைகள் விளிம்புகள், சோ இதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் கொஸ்டின் தான். பெருசா அதெல்லாம் நீங்க போறது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் இதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல. சோ இந்த ஏரியால கொஸ்டின்ஸ் இருக்கும், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இதை வந்து ஸ்டேட்மெண்டா கூட கேட்கலாம். உங்களுக்கு முனைக்கும் விளிம்புக்கும் வித்தியாசம் தெரியுதா அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் லெவல். ரெண்டாவது லெவல் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின், கான்செப்ட். இதுல ஒரு சில கான்செப்ட் நமக்கு புரியணும். என்ன அப்படின்னா எழுதிக்கோங்க, ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன், சொல்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்தின் எதிர்பக்கம் மற்றொரு பக்கத்திற்கு எதிர்பக்கமாக அமையாது அப்படின்னு எழுதணும். அதாவது ஆப்போசிட் சைட் ஆஃப் ஒன் சைடு இஸ் நாட் தி ஆப்போசிட் சைட் ஆஃப் அனதர் எனி சைட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்களேன், ஒரு பகடை இந்த மாதிரி இருக்கு. இதுல நான் சொல்ற ஐடியாவை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பகடையில டாப் வந்து 1னா பாட்டம் 2ன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து 3னா பேக் 4. இப்போ ரைட் சைடு வந்து 5னா லெஃப்ட் சைடு வந்து 6. 1 மேல இருந்தா கீழே 2, 3க்கு ஆப்போசிட் 4, 5க்கு ஆப்போசிட் 6. இப்போ மொத்தம் வந்து 6 சைடையும் நம்ம மார்க் பண்ணியாச்சா? இப்போ இதுல கான்செப்ட் பாருங்க, 1ஓட எதிர்பக்கம் 2 அப்படின்னா 2 மட்டும் தான் இருக்கும். அதுதான் இந்த பாயிண்டா சொன்னேன். இப்போ 1இன் எதிர்பக்கம் 2னா இந்த 2 1ன்ற நம்பருக்கு மட்டும்தான் எதிர்பக்கம். 3 4 5 6க்கெல்லாம் கண்டிப்பா எதிர்பக்கமா இருக்காது. அப்போ ஒரு எண்ணின் எதிர்பக்கம், இந்த 1ன்றதோட எதிர்பக்கம் வேற எந்த நம்பருக்கும் எதிர்பக்கமாக அமையாதுன்றது ஸ்டேட்மெண்ட். இதை கேட்க முடியும். சரிங்களா, ஒரு எண்ணின் எதிர்பக்கம் வேற எந்த ஒரு எண்ணிற்கும் எதிர்பக்கமாக அமையாது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி ஒரு நம்பருக்கு எதிர்பக்கம் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு எதிர்பக்கம் தான் இருக்கும். அந்த ஒரு எதிர்பக்கமும் வேற எதுக்கும் எதிர்பக்கமா அமையாது. சரிங்களா, ரெண்டாவது.
ஒரு எண்ணிற்கு அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் சைடு. ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆப்போசிட் சைடு, அடுத்து அட்ஜசன்ட் சைடு. ஒரு எண்ணின் அடுத்துள்ள பக்கம் எத்தனை இருக்கு மொத்தம்? இப்போ 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதோட அடுத்துள்ள பக்கம் எதெல்லாம் சொல்லலாம்? 1க்கு ஆப்போசிட் பக்கம்னா 2 மட்டும் தான். அப்ப அடுத்துள்ள பக்கம் 3, 4, 5, 6 எல்லாமே வருது இல்லைங்களா? அப்போ ஒரு நம்பருக்கு அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா 4 சைடு இருக்கும். ஒரு நம்பருக்கு அடுத்துள்ள பக்கம் 4, ஆப்போசிட் சைடு 1. சரிங்களா? அப்போ ஒரு நம்பரோட அட்ஜசன்ட் சைடா இருந்தா வேற ஏதாவது ஒரு நம்பருக்கும் அது அட்ஜசன்ட் சைடா இருக்கலாம், மேபி சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரு நம்பரோட ஆப்போசிட் சைடு வேற நம்பருக்கு கண்டிப்பா ஆப்போசிட்டா இருக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் கிளியரா இருக்கணும். சரிங்களா? இஃப் adjacent side of any one number is adjacent side of another one, maybe chances are there. சரிங்களா? ஒரு நம்பருக்கு adjacent சைடா இருக்கிறது, அதாவது அடுத்துள்ள பக்கமா இருக்கிறது, வேற ஏதோ ஒரு நம்பருக்கு அடுத்துள்ள பக்கமாக இருக்கலாம். சரிங்களா? மேபி இருக்கலாம். பட் சேம் டைம் ஒரு எண்ணின் எதிர்ப்பக்கம் மற்றொரு எண்ணிற்கு எதிர்ப்பக்கமாக 100% அமையாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்சுவல் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கால்குலேட்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன். கால்குலேஷன் சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் ஆஃப் டைஸ் நம்பர்ல கொடுத்துருக்கப்போ ஒரு டைஸ் எடுத்தோம்னா மொத்தம் 6 பக்கம் இருக்கு இல்லைங்களா? 6 சைடு இருக்கு. இதுல கால்குலேஷனா நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். சிம்பிளா கூட்டணும் அப்படின்னா 1ல இருந்து 1, 2, 3, 4, 5, 6 6க்கும் சம் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது ஆன்சர்? 21. சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் 21. அனைத்து பக்கங்களின் கூடுதல். செகண்ட் டேட்டா ஆவரேஜ். சில டைம்ல இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு சாதாரண பகடையில் ஆவரேஜ் சராசரி என்ன? எக்ஸ் பார் ஆஃப் 6 சைட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்களேன். இதுக்கு ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா 21/6. சரிங்களா? 21/6 அப்படின்னு எடுத்தோம்னா 3 6 எவ்வளவு ஆச்சு? 18. மிச்சம் 3 5 6 30. 3.5. தி ஆவரேஜ் ஆஃப் ஒரு டைஸோட ஆவரேஜ் கேட்டா 3.5. 1 to 6. ஒரு டைஸோட சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூடுதல்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 21. டோட்டல் 21. சரிங்களா? ஓகே, வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைஸ் கொஸ்டினை அப்படியே நம்ம கொண்டு வந்து நிகழ்தகவுல கேட்கலாம். சரிங்களா? நிகழ்தகவு கான்செப்ட் ப்ராபபிலிட்டி. நிகழ்தகவு கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்கன்னா கான்செப்ட் 1 என்ன கேட்பாங்கன்னா ஒரு பகடை உருட்டும் போது மொத்த நிகழ்தகவு என்ன? இப்போ ஒரு பகடைக்கு மொத்தமா டோட்டலா n(s) மொத்த பாசிபிள் ஈவெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6^1. இது வந்து ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ல கேட்டாங்கன்னா சரிங்களா? ரெண்டு பகடையை ரோல் பண்ணும்போது 2 பகடையை உருட்டும் போது n(s) டோட்டல் ஈவெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 6^2. 3 பகடையை உருட்டும் போது 3 பகடையை ரோல் பண்ணும்போது n(s) வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 6^3. ஸோ இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். மொத்த நிகழ்வுகள் ஒரு பகடையை உருட்டும் பொழுது மொத்த நிகழ்வு அப்படின்னு கேட்டா ஆன்சர் 6. 2 பகடையை உருட்டும் போது மொத்த நிகழ்வுன்னு கேட்டாங்கன்னா 36 36. 3 பகடையை உருட்டும் பொழுது மொத்த நிகழ்வுன்னு கேட்டாங்கன்னா 216 6 கியூப். சரிங்களா? இதெல்லாம் கால்குலேஷன்ல ஆவரேஜ் பேஸ் பண்ணி கேட்கிற கொஸ்டின். இது கூடுதல். இப்ப நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நிகழ்வுகள் அப்படின்னு கேட்பாங்க. டோட்டல் ஈவென்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு டாபிக்ல வரும்போது இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு பகடை அப்படின்னு எடுத்தோம்னா சரி, பகடையில வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் டைப் கொஸ்டின். அப்போ நம்ம இங்க பார்த்த கால்குலேஷன் எல்லாமே என்ன கேரக்டர் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்பர். ஓகேவா? அப்ப கொஸ்டின்ல கேரக்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு எடுத்தீங்கன்னா 3 கேரக்டர் நம்ம பார்க்கணும். ஒரு டைஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டைஸுக்கு 3 வகையான கேரக்டர் இருக்கு. இப்போ டைஸ் இருக்கு 1 2 3. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க கேரக்டர் நம்பர். இது கேரக்டர் 1. சரிங்களா? இதுவே செகண்ட் ஒன். இதே டைஸுக்கு இப்ப நம்ம செகண்ட் எடுக்க கேரக்டர் லெட்டர் A B D. இப்ப இங்க C இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி மாறி இருந்தா இந்த மாதிரி லெட்டர் கான்செப்ட்லயும் கேட்க முடியும். இது 2வது கேரக்டர். ஓகேங்களா? இப்போ தேர்ட் கேரக்டர் சிம்பிள். ஸோ இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். எப்படி கேட்டாலும் லாஜிக் ஒண்ணுதான்.
ஏன்னா நம்ம படிச்சுட்டு போகும்போது நீங்க வெறும் நம்பரை வச்சு மட்டும் பார்த்துட்டு போயிட்டு அங்க போய் லெட்டர் சிம்பிளை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எல்லாத்துக்கும் சேம் கான்செப்ட் தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நம்பர் வச்சு கேட்பாங்க, லெட்டர் வச்சு கேட்பாங்க, சிம்பிள் வச்சு கேட்பாங்க. இது வந்து பகடைகள் அப்படிங்கிற கொஸ்டின்ல. அப்படி இல்லைன்னா ப்ராபபிலிட்டிங்கிறது தனி டாபிக், நிகழ்தகவு, அது வேற மெத்தட்ல வரும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின், எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறாங்க? டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினை மொத்தம் 5 கேட்டகரியா நான் பிரிக்க முடியும். சரிங்களா? பிரிக்கிறதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் டைஸ் பார்க்கணும். டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் டைஸ் நான் எழுதுறத அப்படியே வரிசையா எழுதிட்டு ரீட் பண்ணி பாருங்க, கிளியரா புரியும். டைப்ஸ் ஆஃப் டைஸ், பகடையோட வகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகடையில் 2 வகை இருக்கு. ஓகே, ஒரு வகை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு டைஸ். இப்ப நம்ம டிராப் பண்றது க்ளோஸ்டு, இதுக்கு பேர் க்ளோஸ்டு டைஸ். சரிங்களா? இன்னொரு டைஸ் இருக்கு, இதுக்கு பேர் ஓப்பன் டைஸ். இந்த மாதிரி 2 டிரா பண்ணிக்கோங்க. இப்போ 1 2 3, இங்க 1 2 3 4 5 6. சரிங்களா? இந்த டைஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா க்ளோஸ்டு டைஸ், அப்படின்னா மூடிய பகடை. மூடிய பகடையில விசிபிளா இருக்கிறது 3 பக்கம், இன்விசிபிளா இருக்கிறது 3 பக்கம், 3 பக்கம் மட்டும்தான் வெளியில் தெரியும். இது க்ளோஸ்டு டைஸ்ல. இதுவே ஓப்பன் டைஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஓப்பன் அப்படின்னா திறந்த பகடை. திறந்த பகடையில விசிபிள் பார்ட் 6, இன்விசிபிள் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. விசிபிள் அப்படின்னா தெரியக்கூடியது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா 6 பக்கமுமே தெரியும். சரிங்களா? பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 தெரியும், 3 தெரியாது. இதான் 2 வித்தியாசம், ஓப்பன் டைஸ்க்கும் க்ளோஸ் டைஸ்க்கும். இப்போ இந்த 2 டைஸை வச்சு டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியால உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எந்த எக்ஸாம் போனாலுமே 90% ஆஃப் கொஸ்டின் இப்ப நான் சொல்ற ஏரியா தான். வாட் இஸ் ஆப்போசிட் சைடு? தி ஆப்போசிட் சைடு ஆஃப் அப்படின்னு கேட்பாங்க. எதிர்பக்கம் காண்க. ஆப்போசிட் சைடு வரிசையா எழுதிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. ஆப்போசிட் சைடு தமிழ்ல எதிர்பக்கம் காண்க. சோ இந்த எதிர்பக்கம் காண்கல எத்தனை கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, 1 ஓப்பன் டைஸ், 2 க்ளோஸ் டைஸ். ஓகேவா? சேம் கான்செப்ட். இப்ப 2 டைப் ஆச்சு. இதுக்குள்ள 2 கான்செப்ட் இருக்கு, 2 டைப். அடுத்து 2வது வந்து கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, which is correct, கீழ்கண்டவற்றுள் சரியான பகடை எது? இது ஒரு டைப். ஒவ்வொரு டைப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் எழுதிக்கோங்க. which is correct, கீழ்கண்டவற்றுள் சரியான பகடை எது? தமிழ்ல சரியானது எதுன்னு கேட்பாங்க. ஆனா இதோட கான்செப்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, இன்டைரக்ட் கான்செப்ட். சரிங்களா? இதுக்குள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட், சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் 7. சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் 7. எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7 வர வேண்டும். இது ஏன் வரணும்ன்றது இந்த டைப் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்றேன். சரிங்களா? எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7 வர வேண்டும். எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7 வர வேண்டும் எழுதிக்கோங்க. இது 2வது டைப். சரிங்களா? 3வது டைப், டைப் நம்பர் 3 பார்த்தோம்னா டைஸ் ஃபோல்டிங். டைஸ் ஃபோல்டிங் அப்படின்னா தமிழ்ல பகடையை மடித்தல். இது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஓப்பன் டைஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த ஓப்பன் டைஸை நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா எந்த டைஸ் கரெக்டா ஆன்சரா வரும் அப்படின்னு கேட்பாங்க. இது 3rd டைப். இப்படி ஓப்பன்ல இருக்கத இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம்னா இந்த டைஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் டைஸ் டு க்ளோஸ் டைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 3வது டைப். மொத்தம் ஒரு 3 டைப் தான் இருக்கு. பட் மாடல் எடுத்தோம்னா ஒவ்வொரு டைப்லயும் 2 மாடல் வரும். இப்போ எதிர்பக்கம் காண்கன்னா ஓப்பன் டைஸ் ஒரு மாடல், அதுல க்ளோஸ் டைஸ் ஒரு மாடல். அதே மாதிரி which is correct அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுலயும் அதே தான். ஓப்பன் டைஸ் ஒரு மாடல், க்ளோஸ் டைஸ் ஒரு மாடல். அப்ப மொத்தம் 4 மாடல் ஆச்சா. 5வது வந்து பாத்தீங்கன்னா டைஸ் ஃபோல்டிங். ஸோ இதை மட்டும் கரெக்டா கவர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது முடிஞ்சிடும். இந்த மாதிரி டைப்ஸ் கேட்பாங்க. இந்த டைப்ஸ் மட்டும் இல்லாம ஒரு சில கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்லயுமே கேட்க வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் இப்போ டைஸ் அப்படின்னு எடுத்தோம்னா டோட்டலா வந்து ஒரு 6 கான்செப்ட். இப்போ இதுல ஒரு 5 பார்த்தோம். இது இல்லாம ஸ்டேட்மெண்ட், அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, உங்களுக்கு கொஸ்டின்ல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 20 கொஸ்டின் வரை இருக்கும். அந்த 20 கொஸ்டின் தான் மொத்தமா கியூப்ஸ் அண்ட் டைஸ் தான் இவ்வளவுதான். இதை நான் சொல்றத கான்செப்டை தெளிவா பாத்துக்கோங்க. இதுக்கு மேல டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி நான் சொல்ற வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் பண்ற கமெண்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு பூஸ்டப்பா இருக்கு. ஸோ எனக்கு மட்டும் இல்ல, நம்ம டீம்ல நிறைய பேர் இதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்க, அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட இன்புட்டுமே பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒன்லி இது மட்டுமே ஒர்க் இல்லை, அகாடமி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு தெரியும், அகாடமியில் ஈவினிங் போகிற ஹிஸ்ட்ரி கிளாஸுமே உங்களுக்கு நான் லைவ்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் காலையில் இயர்லி மார்னிங் நமக்கு மேத்ஸ் கிளாஸ் போகுது, அது மாதிரி மெயின்ஸ் கிளாஸ் போகுது, காலையில் எஸ்ஐக்கான எக்கனாமிக்ஸ் கிளாஸ் போகுது, எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்பிட்வீன் டைமில் உங்களுக்கு நான் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுற டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா நைட் இப்போ 1 மணி. ஸோ இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்காக நிறைய ஒர்க் பண்ணுறப்போ எங்களுக்கு இருக்க ஒரு சின்ன சின்ன பூஸ்டப் அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக். அவ்வளோதான். நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா அதை ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ போன வீடியோக்கு நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அதனால உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க. அது மாதிரி உங்களை மாதிரி வீட்டுல இருந்து படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா டெய்லி வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, கொஸ்டின்குள்ள போயிடலாமா? கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அது மாதிரி பொறுமையா நான் சொல்றதை கவனிச்சுட்டு எழுதிக்கோங்க. யூடியூப் தானே, உங்களுக்கு பாஸ் பண்ணி வச்சு அப்படியே எழுத முடியும். அதனால பொறுமையா நான் சொல்றதை கவனிச்சுட்டு எழுதுங்க, சொல்லும் போது எழுதக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து வந்து மாடல் கத்துக்கலாம். 2 கொஸ்டின் டிரா பண்ணிக்கணும். சரிங்களா? பாஸ் பண்ணிட்டு டிரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. இப்போ வந்து 1 எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க, 4 எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டினும் கிட்டத்தட்ட சேமா இருக்கு. இப்போ 2 கொஸ்டினை நம்ம 2 மாடல்ல சேவ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றது மாடல் நம்பர் 1. நம்ம 2வது சால்வ் பண்ண போறது மாடல் நம்பர் 2. ஓகே, 1 by 1ஆவே போலாம். 2ஐயும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 1 ஃபர்ஸ்ட் மாடல் நம்பர் 1 எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் பாருங்க. 1 எதிர்பக்கம் என்ன? இந்த மாடல்ல கண்டிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, 1 எதிர்பக்கம் கேட்கிறாங்க. இந்த 1 எதிர்பக்கம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த 1 கொஸ்டின்ல எங்க இருக்குன்னு பாருங்க. இங்கே இருக்கா? அப்போ இந்த மாடல் அப்படிங்கிறது எதை பொறுத்து மாறும்னா, சூஸ் தி டைஸ். எந்த டைஸை நீங்க சூஸ் பண்றீங்க, சரிங்களா? எதை நீங்க சூஸ் பண்றீங்களோ இதை பொறுத்தா மாடல் மாறுது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் சூஸ் பண்ற டைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், இந்த 2 நான் சூஸ் பண்றேன். இப்போ ஏன் சூஸ் பண்றேங்கன்னு சொல்றேன். இந்த மாடல்ல எனக்கு கேட்டிருக்கிறது 1. ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டிருக்க 1 அப்படிங்கிறது இந்த 2 டைஸ்லயுமே இருக்கா? இப்போ மத்த 2ஐயும் பாருங்க. இந்த 1 தவிர மத்த 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. இது 2மே வேற வேறையா இருக்கா? இப்ப சூஸ் பண்ற டைஸ்ல 2 சைட்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. உங்களுக்கு கேட்டிருக்க சைடு இருக்கு பாருங்க. உங்களுக்கு கேட்டிருக்க சைடு மட்டும் ஒரே மாதிரி இருக்கா? இந்த மாதிரி கொடுத்தா அந்த சைடு எடுத்து எழுதிருங்க. 1 நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 எடுத்து எழுதியாச்சு. இந்த 1 இல்லாம இந்த 1 கூட வேற என்னெல்லாம் இருக்கு? 2, 3, 5, 6. இதுல இல்லாத நம்பர் எது? மொத்தம் நமக்கு 6 நம்பர் இருக்குல்ல, இதுல 2 காமனா இருக்கு, மொத்தம் 4 நம்பர் கீழே வந்துருச்சு அது கூடவே. அப்ப இதுல இல்லாத நம்பர் எது அப்படின்னா 1 இருக்கு, 2 இருக்கு, 3, 4 இல்ல. சோ இதோட ஆன்சர் 4. இது மாடல் நம்பர் 1. 2 சைட்ஸ் டிஃபரெண்டா இருக்கிறப்போ அந்த ஒரு சைடு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா காமனா அந்த ஒரு சைடோட ஆப்போசிட் அதுல இல்லாத எது அப்படின்னு எடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட். இப்போ டைரக்ட் மெத்தட்ல ஒரு ஐடியா இருக்கு. அது எப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு ஒரு டைஸ் நான் டிரா பண்றேன் பாருங்க. அந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாடல் புரிஞ்சதான்னு முதல்ல பாருங்க. ஒரு பக்கம் மட்டும் காமனா இருக்கு, 2 வேற அப்படி இருக்கிறப்போ இப்ப இதுல 4மே காமனா வந்ததுக்கு அப்புறம் இந்த 2ஓட ஆப்போசிட் அப்படிங்கிறது இங்க 1 அப்போ இல்லாதது 4. அதை எடுத்தா போதும். இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதாவது 1உடைய அடுத்துள்ள பக்கங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 1ஓட அடுத்துள்ள பக்கம் 2, 3. சரிங்களா? இந்த 1ஓட அடுத்துள்ள பக்கம் 2, 3. அதே மாதிரி அதே 1ஓட அடுத்துள்ள பக்கம் தான் 5, 6. ஏன்னா எதிர்பக்கம் தெரியாதுல்ல. ஒரு நம்பருக்கு எதிர்பக்கம் கண்டிப்பா நமக்கு தெரியாது. 2 எதிர்பக்கம் இருந்தா, இப்ப டாப்பும் பாட்டம் இருந்தா டாப் தெரியும், பாட்டம் தெரியாது. ஃப்ரண்ட்டும் பேக்கும் இருந்தா ஃப்ரண்ட் தெரிஞ்சா பேக் தெரியாது. ரைட்டும் லெஃப்டும் இருந்தா ரைட் தெரிஞ்சா லெஃப்ட் தெரியாது. 1 தான் தெரியும். அப்போ நமக்கு 1 தெரியுதுன்னா 1ஓட ஆப்போசிட் தெரியாது. அப்ப நமக்கு தெரியறதெல்லாம் என்னது? 2, 3, 5 இதெல்லாம் தெரியுது. அப்ப தெரியாதது இதுல இல்லாத ஒரே நம்பர் 4 மட்டும்தான். இது ஒரு மெத்தட்ல எடுக்கலாம். சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு.
அந்த மெத்தடையும் டிரா பண்ணிக்கிறேன் பாருங்களேன். இப்போ அடுத்த கொஸ்டின் வர்றப்போ நீங்களே இதுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப். அடுத்த டைப் இதுவுமே பார்த்தீங்கன்னா மாடல் 1க்கு கீழே தான் வரும். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல 1, 5, 6 இதுக்கு நீங்க 2 டைஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிள் கான்செப்டா சொல்லிடுறேன் சரிங்களா. 1, 5, 6 இதே பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 3 இப்படி ஒரு டேட்டா இருக்கு சரிங்களா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா 3இன் எதிர்பக்கம் என்ன, 3ஓட எதிர்பக்கம் என்னன்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஸ்டின். 3இன் எதிர்பக்கம் என்ன, இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்து கேட்கிறப்போ நான் இப்ப அங்க சொன்ன கான்செப்ட் 2 சைடு டிஃபரெண்டாக எடுத்தோமா, இதே ஃபர்ஸ்ட் மாடல்ல 2 சைடு காமனா இருக்கிறத எடுக்கக்கூடிய கான்செப்ட் ஒன்று இருக்கு. இப்போ 1, 5 இங்க எப்படி இருக்கு உங்களுக்கு காமனா இருக்கா, அப்ப 1, 5 காமன்னா அதை கேன்சல் பண்ணி விட்டுருங்க. 2லயும் 1, 5. அப்ப இதுல வந்து 6 இருக்கு, இதுல எக்ஸ்ட்ரா 3 இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் 6ஓட ஆப்போசிட் 3, 3ஓட ஆப்போசிட் 6. இதுவும் மாடல் 1 சரிங்களா. இந்த மாடல் 1 அப்படிங்கிறது ஒரு 2 பகடையை சூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் எடுக்கிறது. ஒரே ஆன்சர் மட்டும் தான் கிடைக்கும், எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க நம்மளுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா இது 2லயுமே 2 சைடா கேன்சல் பண்ணி விட்டோம். ஆனா இங்க 6, 3 மட்டும் இருக்கா, 6க்கு ஆப்போசிட் 3ன்னு கிடைக்குதா, இது ஒரு மாடல். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2லயுமே 1, 1 தான் இருக்கு. அப்போ இதோட அடுத்துள்ள பக்கங்களாக இருக்கக்கூடிய 4மே நமக்கு தெரிஞ்சிருச்சு. 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. அப்போ இந்த 1 கூட இல்லாதது எது, இதெல்லாமே வேற வேறன்னு நமக்கு தெரியும். அப்போ 1 கூட ரிப்ளேஸ் ஆகக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4 போட்டீங்கன்னா வேற வேறையா வரும். அப்போ 2ஓட ஆப்போசிட் 5, 3ஓட ஆப்போசிட் 6, 1ஓட ஆப்போசிட் 4 அப்படிங்கிறது நமக்கு இன்டைரக்டா கிடைக்குது. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் சரிங்களா. கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். திரும்ப ஒரு டைம் சொல்றேன், நல்லா பாருங்க. இந்த மாதிரி 2 பகடையை சூஸ் பண்ணும்போது 2 பக்கம் காமனா இருந்தா 1, 5, 1, 5 இப்படி காமனா இருந்தா மத்த 2 இருக்கு இல்லைங்களா 6, 3 அதுதான் 1க்கு 1 ஆப்போசிட். இந்த மாடல் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் மாடல். இப்போ இதுலயே 2வது மாடல். இப்போ 2வது மாடல் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஆனா இந்த 2வது மாடல்ல என்ன அப்படின்னா ஆல் ஆன்சர்ஸ். இதுல ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா எல்லா நம்பருக்கும் ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதுல வந்து ஒன்லி 1 ஆன்சர் தான், அதாவது ஒன்லி 1 பேட்டர்ன் மட்டும்தான் கிடைக்கும். இதுல 3 பேட்டர்ன் ஆஃப் ஆன்சர்ஸ், அதாவது 3க்குமே ஆன்சர் கிடைச்சிடும், எல்லா எதிர்பக்கமும் கிடைக்கும். இதுல கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னா 3 பேர். எப்படின்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல நீங்க சூஸ் பண்ண வேண்டியது ஒன்லி 1 சேம் சைடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்லி 1 சேம் நம்பர் இன் 2 டைஸ். 2 டைஸ்ல ஒரே ஒரு சேம் நம்பரை மட்டும் சூஸ் பண்ணணும். 2 டைஸ் இருக்கணும், ஒரு நம்பர் தான் சேமா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எதை சூஸ் பண்ணலாம்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 2 எடுக்கணும் வைங்களேன். இதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் 2 எடுக்கிறோம். இதுல 1, 1 காமனா இருக்கா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 மைண்ட்ல வச்சுக்கிட்டோம். இப்ப 1ல இருந்து அப்படியே கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம். கிளாக் வைஸ் கடிகார திசை. 1க்கு அப்புறம் என்ன இருக்கு 3, 3க்கு அப்புறம் என்ன இருக்கு 2. அதே மாடல் இங்க வந்தீங்கன்னா 1, 1க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 5. எந்த ஆர்டர்ல ரொட்டேட் பண்றோமோ அப்படியே தான் ரொட்டேட் பண்ணணும். இதுல வந்து கடிகார திசையா கடிகார திசையால கொஸ்டின்லாம் வரக்கூடாது. நீங்க கடிகார திசையில ரொட்டேட் பண்ணீங்கன்னா அடுத்ததையும் கடிகார திசையிலேயே ரொட்டேட் பண்ணணும். ஒண்ணு நீங்க எதிர்கடிகார திசையில ரொட்டேட் பண்ணீங்கன்னா அடுத்ததையும் அதே டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட் சரிங்களா. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 1, 3, 2, 1, 5, 6, 1, 6, 5 சரிங்களா. இப்ப இப்படி ரொட்டேட் பண்ணிருக்கோம். 1க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 2, இங்க 1க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 5. இப்ப இந்த இடத்துல 1 நம்ம ரிப்ளேஸ் பண்றோம் சரிங்களா. 1 ரிப்ளேஸ் பண்ணோம்னா இதுல இல்லாத நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. இப்போ நம்மளோட ஆன்சர் பாருங்க, 3 பேர் அப்படின்னு சொன்னால இதுதான். 1ஓட ஆப்போசிட் 4, 3ஓட ஆப்போசிட் 6, 2ஓட ஆப்போசிட் 5. இந்த மாதிரி 3 பேர் ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். மொத்தம் 2 டைப். நல்லா புரிஞ்சுக்கணும். 2 பக்கம் காமனா இருந்தா மிச்சம் இருக்க 1 வச்சு ஒரு ஆன்சர் நமக்கு ஈஸியா கிடைக்கும், ஒரு பேர். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பக்கம் மட்டும் காமன் எடுத்தோம்னா 3 பேர் ஆஃப் ஆன்சர்ஸும் நமக்கு கிடைச்சிடும் சரிங்களா. இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா. பிராக்டிஸ் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 2 கொஸ்டின் பார்த்தோமா. கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 முதல்ல வரைங்க. வரைஞ்சிட்டு பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 3, 4 ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 டாட். இந்த 2 டாட்டுக்கு எதிர்பக்கம் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ நான் இங்க என்ன சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த 2ஐயும் பாக்குறோம் இப்போ சரிங்களா. இந்த 2ஐயும் பாக்குறோம். இதை வந்து ABC அப்படின்னு எடுத்தோம்னா இதை நான் எதை சூஸ் பண்ண போறேன்னா A and B இது 2 சூஸ் பண்றோம் சரிங்களா. சூஸ் பண்ணும்போது நார்மல் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம்னு வைங்களேன். இதுல கிளாக் வைஸ் எப்படி ரொட்டேட் பண்ணலாம், 2 டாட் நம்பராவே எழுதிக்கலாம். 2 டாட், 2 டாட்ல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்,
2 டாட்ல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் ரொட்டேஷன். 2க்கு அப்புறம் 3 டாட்டு, 3க்கு அப்புறம் 4 டாட்டு. ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் 2 டாட்டு, 2க்கு அப்புறம் 1 டாட்டு, இதுவும் அதே கிளாக் வைஸ் தான். 2 1 அதுக்கப்புறம் 6. அப்போ இந்த 2 இருக்குல்ல, அப்போ ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டு இதுல இல்லாதது எது? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4, 5 இல்ல. ஓகேவா? அப்ப இதை வச்சு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம்? 2ஓட ஆப்போசிட் 5, 3ஓட ஆப்போசிட் 1, 4ஓட ஆப்போசிட் 6. இப்போ நம்மளுக்கு கேட்டுக்கிறது 2 டாட் தானே. அப்ப 2 டாட்டோட ஆப்போசிட் ஆன்சர் இஸ் 5. ஓகேவா? இப்படி ஒரு மெத்தட்ல பண்ணலாம். இதை ஷார்ட் கட்டா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மாடல் 1 படி எப்படி பண்ண முடியும்னு யோசிங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்களேன். இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 1 இருக்கு, எல்லாமே வேற வேற. அப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2னா இதுல இல்லாதது எதுன்னு பார்த்தா போதும்ல. 1 3 4 5 மட்டும் இல்ல. அப்போ இந்த 2ஓட ஆப்போசிட் 5 எடுத்துட்டு போயிடலாமா? அது ஷார்ட் கட். ஸோ இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ஃபார் ஆல் ஆன்சர், ஆல் பேர் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 4 ட்ரை பண்ணுங்க. கொஸ்டினை பாஸ் பண்ணுங்க, எழுதுங்க, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை செக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? மாடல் சொல்லி கொடுத்துட்டா இப்போ நீங்க ஒண்ணு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இப்போ அதுல 2 எதிர்பக்கம் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின்லயுமே நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இங்கேயே 2 இருக்கு, இங்கேயே 2 இருக்கு. ஆனா 2 கூட எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6. அப்ப 2 கூட இல்லாத 1 எது? 1 தானே. அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இது ஒரு மெத்தட்ல சொன்னேன். இப்ப மாடல் 2 படி பண்ணீங்கன்னா, மாடல் 2 படி பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? 2 டைஸை சூஸ் பண்ணுவோம்ல. இப்போ இது ஏ, இது பொசிஷன் பி, இது பொசிஷன் சி. இந்த மாதிரி 3 பொசிஷன் எடுத்தீங்கன்னா ஓகேவா, 2 கேக்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்களேன், இதுல இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். செகண்ட் கான்செப்ட். இப்போ ஏவையும் சியவும் சூஸ் பண்ணணும் வைங்களேன். சூஸ் பண்ணி பாருங்க. ஏவையும் சியவும் இப்போ நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஏ சி சூஸ் பண்றப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கு? ஏ பாருங்க, சி பாருங்க. ஏல 5 4, இங்கேயும் பாருங்க 5 4 கேன்சல் ஆயிருதா? அப்ப மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. 2ம் 1 தானே ஆப்போசிட்டா இருக்கு. அப்படியே எடுத்துட்டு போயிடலாம்ல. 1ஐயும் 3ஐயும் சூஸ் பண்ணோம்னா, இப்போ 1ஐயும் 2ஐயும் சூஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு, ஏவும் பியும். இப்போ நம்ம ஏவையும் சியவும் சூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் ஈஸியா கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணி ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது இதுவும் நான் சால்வ் பண்றேன், பொறுமையா கவனிங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் பின்னாடி, அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? 5 6 வரிசையா நம்பர் போட்டு எழுதிட்டே வந்துருங்க. இது கொஸ்டின் நம்பர் 5 முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. 4இன் எதிர்பக்கம். இதை நம்ம ப்ரொசீஜர் படி பண்ணலாமா? அதாவது 4இன் எதிர்பக்கம்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எதை எடுக்கலாம் 2லையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ஐயுமே எடுத்துக்கலாமா? ஏ பி சி இப்படியே வச்சுக்கோங்க. இதுல ஏவையும் பியவும் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏ பில காமனா இருக்கிறது எதுனா 5 காமனா வச்சு எப்பவும் போல கிளாக் வைஸா சுத்தலாம். 5 காமனா வச்சு கிளாக் வைஸ். அப்போ 5 அப்படியே வச்சுக்கோங்க. 5க்கு அப்புறம் என்ன இருக்கு? 6 கிளாக் வைஸ்ல வந்தோம்னா. 6க்கு அப்புறம் என்ன இருக்கு? 4. அதே மாதிரி இங்க 5க்கு அப்புறம் என்ன இருக்கு? 2, 2க்கு அப்புறம் 1. அப்போ இங்க இல்லாத நம்பர் எதுன்னு பாக்கணும். 5 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இல்லைல்ல. அப்போ 3, 5 அடிச்சு 3 போட்டுக்கலாமா? இப்ப 5ஓட ஆப்போசிட் 3, 6ஓட ஆப்போசிட் 2, 4ஓட ஆப்போசிட் 1. நம்மளுக்கு கேட்டிருக்க என்ன கேக்குறாங்க? 4ஓடைய ஆப்போசிட். ஆன்சர் இஸ் 1. ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பொறுமையா பாஸ் பண்ணிட்டு பார்த்து டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? எதிர்பக்கம்னா ஆப்போசிட் சைடு. ஓகேவா? ஸோ அப்போ இதுல வந்து 3 பொசிஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஏ ஒரு பொசிஷன், பி ஒரு பொசிஷன், சி ஒரு பொசிஷன். இப்ப கேட்டிருக்கிறது எஃப்இன் எதிர்பக்கம். இப்ப இதுல நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்? எஃப் ஃபர்ஸ்ட் 2ல பாத்தீங்கன்னா எஃப்ஏ இல்ல. சரி, அதை விட்டுருங்க. இப்போ 2வதுல பாக்குறோம்னு வைங்களேன், இபி இருக்கா? ஓகே, இப்போ நான் சூஸ் பண்ற பொசிஷன் பி அண்ட் சி. தெளிவா பாருங்க, பியவும் சியவும் சூஸ் பண்றோம். இப்போ இங்க பி, இந்த சி ரெண்டையும் சூஸ் பண்றோம். இப்போ பி சில ஏதாவது காமனா என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இ, இங்கே இ இருக்குல்ல. அப்போ ஈய காமனா வச்சு இதை முதல்ல ரொட்டேட் பண்ணலாமா? ரொட்டேட் கிளாக் வைஸ். இது ரொட்டேட் பண்ணாலும் கிளாக் வைஸ் தான். ஆரோ மாதிரி கிளாக் வைஸ்ல தான் போகணும். சரிங்களா? இப்போ நீங்க எழுதுங்க. ஈய காமனா வச்சிருந்தா எப்படி எழுதலாம்? இ, இக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் ஏ, அங்க இ, இக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் எஃப். அப்ப இங்க இல்லாத ஒண்ணு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ இருக்கு, பி இருக்கு, சி மட்டும் இல்லையா? சி நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்ப இந்த இடத்துல கேட்டிருக்க கொஸ்டினை கரெக்டா பிடிச்சீங்கன்னா, பாயிண்ட் பிடிச்சீங்கன்னா ஆன்சர் ஓவர். இந்த கொஸ்டின்ல பாயிண்ட் என்னது? எஃப்
அதோட எதிர்பக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ எஃபோட எதிர்பக்கம்னா இந்த இடம் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ எஃபோட எதிர்பக்கம் ஆன்சர் இஸ் ஏ. ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஒருவேளை இ கேட்டாங்கன்னா சி, டி கேட்டாங்கன்னா பி. இது நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 6 வரை தெளிவா பண்ணிட்டு இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 7 நம்பர் போட்டு ஹோம்ஒர்க்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். யாரு கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ உங்களோட கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வச்சிடறேமா, அடுத்து வரவங்க பார்த்துக்கிட்டோம். சரிங்களா? 7ம் 8ம் நான் சொன்ன மெத்தட் புரிஞ்சதுன்னா 7க்கும் 8க்கும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கரெக்டா ஆன்சர் பண்றவங்க கமெண்ட்டை பின் பண்ணிடுவேன். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பாக்குறீங்க அப்படின்னா கூட இதோட ஆன்சர் கமெண்ட்ல இருக்கும். சரிங்களா? நீங்களும் மறக்காம சால்வ் பண்ணி கமெண்ட் பிளஸ் உங்க ஃபீட்பேக் ரெண்டையுமே சொல்றீங்க. இந்த கமெண்ட் பின் யார் தெளிவா கமெண்ட் பண்ணிருக்கீங்களோ உங்களோட கமெண்ட்டை பின் பண்ணி வச்சிடறேன். அடுத்து வரவங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? இது நீங்க இப்போ ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 7ம் 8ம் ஹோம்ஒர்க் பாஸ் பண்ணிட்டு கொஸ்டினை பாருங்க, பார்த்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. ஓகே, 7, 8. ஓகே, ஸோ இதுவும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. 9, 10. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக தான் நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தா கீழே கண்டிப்பா சொல்லுங்க. 7, 8, 9, 10 கிட்டத்தட்ட ஒரு 4 சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 2 மாடல்ல. சரிங்களா? இது எல்லாமே எதிர்பக்கம் மாடல். அடுத்து பாருங்க, இது என்ன அப்படின்னா 11, 12 கொஸ்டின் நம்பர் 11, 12 நான் சால்வ் பண்றேன். இதுலையுமே 2 உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்குறேன். சரிங்களா? அதான் நல்லா முதல்ல பாருங்க, கவனிங்க, கவனிச்சுட்டு பண்ணுங்க. இந்த 2மே என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டினையும் நம்ம ஓப்பன் டைஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே கொண்டு வர முடியும். ஸோ நம்ம பாக்குறதுலயே ஓப்பன் டைஸ் ஈஸியா க்ளோஸ் டைஸ் ஈஸியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் டைஸ் தான் ரொம்ப ஈஸி. திறந்த பகடை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம க்ளோஸ் டைஸ்ல கூட பின்னாடி மறைஞ்சிருக்கிறது என்னன்னு கெஸ் பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். ஆனா இங்க அப்படி இல்லை, விசிபிளா இருக்கும். இதை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரு. சரிங்களா? பாருங்க, 1 எதிர்பக்கம் எது அப்படின்னு எடுத்தோம்னா 5. அதாவது ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது ஹரிசாண்டலா இருக்கு இல்ல வெர்டிகலா இருக்கு, எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்ப ஹரிசாண்டலா இருந்தா ஃபர்ஸ்ட் லைனுக்கு 3வது லைன், 2வது லைனுக்கு 4வது லைன், இந்த மாதிரி. அப்போ 1 எதிர்பக்கம் நமக்கு 5 ஆன்சர். அப்படியே 3க்கு எதிர்பக்கம் வந்தீங்கன்னா 3க்கு ஆப்போசிட்ல 6. சரி, இப்போ நம்ம ஹரிசாண்டல் எடுத்தாச்சு. அப்ப வெர்டிகலா எப்படி எடுப்போம் அப்படின்னா இப்ப இது வெர்டிகலா ஃபர்ஸ்ட் லைன், இந்த கோடு புரியுதான்னு பாருங்களேன். வெர்டிகல் அப்படிங்கிறப்போ இது ஃபர்ஸ்ட் லைன், இது 2வது, இது 3வது, இதான் வெர்டிகல். அப்ப வெர்டிகல்லையுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அதே லாஜிக் தான். இந்த 4க்கு அப்படியே ஒரு கோடை ஸ்கிப் பண்ணி இங்க வந்தோம்னா இந்த 2 ஆப்போசிட். புரியுதா? ஹரிசாண்டல்னா ஒரு லைன் அடுத்ததை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைன் வரணும். வெர்டிகல்னா ஃபர்ஸ்ட் காலம் 2வது காலத்தை விட்டுறணும், அப்புறம் 3வது காலம் போயிடணும். இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்துடும். ஓகே, கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பாத்துக்கோங்க. 4க்கு ஆப்போசிட் 2. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பக்கம் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் ஃபார் ஓப்பன் டைஸ். சரிங்களா? ஓப்பன் டைஸ்ல எதிர்பக்கம் ரொம்ப ஈஸியா இருக்கா? க்ளோஸ் டைஸோட ஓப்பன் டைஸ் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ அதே கான்செப்ட்ல இப்போ இதையும் சொல்லிடவா? இப்போ 4 எதிர்பக்கம் கேட்குறாங்க. அப்போ 4 எதிர்பக்கம் என்னது? ஆன்சர் இஸ் 2. சிம்பிளா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஆன்சர். 4 எதிர்பக்கம் 2. இப்போ இதே மாதிரி அதுக்கு சொல்லுங்க, இது கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். ஏவுக்கு ஆப்போசிட்ல என்ன வருது? ஆன்சர் சி. அப்போ பிக்கு ஆப்போசிட் ஆன்சர் எஃப். அப்போ டிக்கு ஆப்போசிட் இதை ரவுண்ட் பண்ணிடலாமா? டிக்கு ஆப்போசிட் இ. இங்க இருந்து வரப்ப இந்த மாதிரி போகும்ல, டிக்கு ஆப்போசிட் இ. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னவோ அதை மட்டும் எடுத்தால் போதும். சியின் எதிர்பக்கம் கேட்கிறாங்களா? அப்ப சியின் எதிர்பக்கம்னா ஏ சி தானே. ஏவுக்கு சின்னா சிக்கு ஏ. ஆன்சர் பினிஷ்டா? இது ஓப்பன் டைஸ். கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். பொறுமையா பாத்தீங்கன்னா இதுனா நீ அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு பெரிய டாபிக்லாம் இல்ல. ரீசனிங் எல்லாமே ரொம்ப ஈஸி. நீங்க நான் சொல்லி கொடுத்த ஆப்டிடியூடையே நீங்க அவ்வளவு ஈஸியா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ரீசனிங் ரொம்ப ஈஸியா. நீங்க யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம ரீசனிங் தெரியல அப்படிலாம் யோசிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் வந்திருக்கவங்க எல்லாம் டிஎன்பிசியை பொறுத்தவரை சொல்றேன், நீங்களாம் அசால்ட்டா கிளியர் பண்ணி வேலைக்கு போயிடலாம். நீங்க எதிர்பார்க்காத டைம்ல எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும். பட் அதுக்கு இருக்க வேண்டியது உங்களுக்கு நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையை மட்டும் வச்சு ப்ராப்பரா பண்ணுங்க, அவ்வளவுதான். இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 50 நாள் இருக்கா, அந்த 50 நாள் ப்ராப்பரா பண்ணுங்க. நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரீசனிங்கை பத்தி பயப்பட வேணாம். ரீசனிங் அப்படிங்கிறது டைம் கன்சியூமிங். அதை வந்து நம்ம டைம் கன்சியூம் ஆகாம எவ்வளவு ஸ்பீடா பண்றோம் அதுதான் விஷயம். ஸோ இதை கரெக்டா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா பண்ணிடலாம். பட் சொல்யூஷன் எல்லாருக்குமே கிடைக்கும். யாரு ஸ்பீடா பண்றாங்க அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அதனால கொஞ்சம் ஸ்பீடா பண்ண கத்துக்கோங்க. ஓகே, இதை முடிச்சுட்டு கொஸ்டின் நம்பர் 13 ஹோம்ஒர்க். கொஸ்டின் நம்பர் 14 நான் பண்ணிடவா? கொஸ்டின் நம்பர் 13 ஹோம்ஒர்க் பண்ணுங்க. 14 பாருங்க, இங்கேயே சொல்லிட முடியும் பாருங்க. இப்ப ஸ்டாரு
ஸ்டாருக்கு ஆப்போசிட் இங்க என்ன இருக்கு, ஹேஷ் சிம்பிள் இருக்கா, ஹேஷ். அப்படியே இந்த அட் சிம்பிள் வந்தீங்கன்னா அட்டுக்கு ஆப்போசிட் ஒமேகா. ஸோ அப்போ இந்த டாட்டுக்கு ஆப்போசிட் சர்க்கிள். சிம்பிள் தான். இங்க ஹேஷ் கேட்குறாங்க, அப்போ ஆன்சர் இஸ் ஸ்டார். இப்போ 13 தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். கரெக்டாக ஹோம்ஒர்க்கை மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க. கொஸ்டின் நம்பர் 13 ஹோம்ஒர்க். கரெக்டாக 13க்கு ஹோம்ஒர்க் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்காது, உங்களுக்கு இந்த வேல்யூ எழுதுனா போதும். இப்போ யூவின் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க, யூவுக்கு எதிர்ப்பக்கம் அப்படின்னு போட்டு எழுதிருங்க. தி ஆப்போசிட் ஆஃப் யூ ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு என்ன ஆன்சர். இந்த மாதிரி தெளிவாக பண்ணீங்கன்னா பின்னாடி நீங்களே ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களோட ஆன்சரையே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 மாடல் முடிஞ்சது, ஓப்பன் டைஸ் க்ளோஸ் டைஸ். ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பக்கம்ன்ற கான்செப்ட் ஓவர். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க, சரியான பகடை எது. அது சின்ன சின்ன கான்செப்ட் தான். சரியான பகடை எதுன்னு கேட்குறாங்க. சரியான பகடை எது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கான்செப்டுமே இல்லாம ஜென்ரலா கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அதோட மீனிங் என்னன்னா, சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் 7 அர்த்தம். எதிர்ப்பக்கங்களை கூட்டினால் 7 வர வேண்டும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ இதுல நான் 2 ஐடியா சொல்றேன். முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு கீழே வாங்க, ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போ போன கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 14 வரை கம்ப்ளீட் பண்ணிருப்போம். சரிங்களா? இப்போ 15ல இருந்து நல்லா கவனிங்க. 15 நான் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்றேன். 16 உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். சாரி, இதை 16 வச்சுக்கலாம். 15 16 நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க வந்து 17 18 நீங்க பண்றீங்க. 17 18 உங்களுக்கு இதுலயுமே ஹோம்ஒர்க் சம் இருக்கு. முதல்ல நான் சொல்றது தெளிவா கவனிச்சுட்டு இதுக்குள்ள வாங்க. சரியான பகடை எது அப்படின்னா ஆப்போசிட் சைட் 7. அப்போ கிளியரா யோசிங்க. ஆப்போசிட் சைட் 7னா ஒரு பகடையில ஒரு பக்கம் தெரிஞ்ச ஆப்போசிட் சைட் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா தெரியாது. கரெக்டா? அப்போ நமக்கு விசிபிளா இருக்கிறது 2 ஆப்போசிட்ல 1 தான் தெரியும். ஓகே, நம்ம லாஜிக்கலா யோசிச்சோம்னா இப்போ இங்க 1 தெரியுது. அப்பனா 1ஓட ஆப்போசிட்டா என்ன இருக்கணும், 6 இருக்கணும். அப்ப அந்த 6 நமக்கு தெரியக்கூடாதுல்ல, அதுதான் லாஜிக். 1 தெரிஞ்சா 6 தெரியக்கூடாது, 2 தெரிஞ்சா 5 தெரியக்கூடாது. இங்க 1 6 தெரியுதா, அப்ப இந்த பகடை தப்புன்னு அர்த்தம். இது வந்து லாஜிக்கல் டேர்ம். அதாவது கூட்டும் போது 7 வரணும்னா ஒரு நம்பர் இங்க தெரிஞ்சா அது கூட எதை கூட்டுனா 7 வருமோ அந்த நம்பர் நமக்கு தெரியக்கூடாது. இதுதான் லாஜிக். சரிங்களா? இதை இன்னொரு ஆங்கிள் யோசிச்சோன்னு வைங்களேன், சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா சொன்னேன் அப்படின்னா, எந்த பக்கத்தை வேணா கூட்டுங்க. ஷார்ட்டா எழுதிக்கோங்க, நோட் அப்படின்னு போட்டு. கூட்டினால் 7 வரக்கூடாது. இதுதான் கான்செப்ட். சிம்பிள். இதை எழுதி ஸ்டார் பண்ணிக்கோங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிற கஷ்டமா இருந்தா கூட்டுனா 7 வந்தா தப்பு. ஏன் அப்படின்னா கூட்டும் போது 7 வந்தா 1 வரணும், 1 வரக்கூடாது இல்ல. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கூட்டுனா 7 வரக்கூடாது. சிம்பிள் லாஜிக். இப்போ கொஸ்டின் நம்பர் 15 16 நான் சால்வ் பண்றேன். 17 18 நீங்க ஆன்சர் சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, 1ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன வருது, 7 வருதா? சோ ராங். அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7 வருதா? சோ ராங். முடிஞ்சது. இப்போ இங்க 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7 வருதா? சோ தட் இஸ் ராங். அவ்வளவுதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அப்போ 5 கூட எதை கூட்டினா 7 வரும், 2. அந்த 2 இல்லையில. 1 கூட எதை கூட்டினா 7 வரும், 6. 3 கூட 4. இப்போ இதுல கூட்டினா 7 வர்ற மாதிரி எந்த நம்பருமே இல்லை பாருங்க. ஏன்னா 5 3 8, 5 1 6, 1 3 4. அப்போ சரியான பகடை எது அப்படின்னா இதுதான் சரியான பகடை. எப்படி சூஸ் பண்ணிருக்கோம் புரியுதா? கூட்டும் போது 7 வரக்கூடாது. ஏன்னா ஆப்போசிட்டை கூட்டினா 7 வரணும்னா அது எப்படி அட்ஜஸ்ட்ல வர முடியும்? வர முடியாதுல்ல. அதான் லாஜிக். அப்ப அட்ஜஸ்ட்ல 7 வரக்கூடாது. இந்த நம்பரையும் சால்வ் பண்ணி சொல்லிடுறேன். அடுத்த 2 நீங்க சொல்லுங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, 2 5 கூட்டினா 7 வருது இல்ல. சோ பகடை ராங். 1 6 கூட்டினா என்ன வருது, 7 வருதா? சோ டைஸ் தப்பு. 3 4 கூட்டினா 7 வருதா? டைஸ் தப்பு. இங்க 6 5 11 9 10 இந்த பகடை கரெக்ட். ஓகேங்களா? இது ஒரு மாடல். இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. இதோட இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் 7. அதான் கான்செப்ட். ஆப்போசிட் 7 அப்படிங்கிறது கான்செப்ட். சரிங்களா? உங்களுக்கு 17 18 இதே மாடல்ல 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. சில பேர் பார்த்த உடனே சொல்லிடுவீங்க, நான் சொன்ன கான்செப்ட் தெளிவாக எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா. முடிஞ்ச வரை இப்ப பாக்குறப்ப வேகமா புரியுற மாதிரி இருந்தாலும் ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பரா எழுதிக்கோங்க. ஏன்னா உங்க நோட்ஸ் மட்டும் தான் உங்க சோர்ஸ். நான் ஆப்டிடியூட் என்ன சொன்னோம் அதே தான். சரிங்களா? நோட்டு போட்டு ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை டைப் எப்படி இப்படிலாம் பாக்குறோன்றத கண்டிப்பா நீங்க ஒரு டைம் பார்த்தா போதும். ரீசனிங் மறக்காது அவ்வளவு சீக்கிரம், 1 மாசத்துக்கு மறக்காது. அப்பப்போ ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா நீங்க எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்டு போடாம சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போறது, நமக்கு மேக்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறது, அதெல்லாம் ஓகே, நீங்க ஸ்ட்ராங்காவே இருங்க. ஆனா ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்றப்போ நோட்டு போட்டு ப்ராப்பரா பண்ணீங்கன்னா தான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால ப்ராப்பரா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, அடுத்து டைஸ் ஃபோல்டிங். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 2 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன், 2 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இதுலேயும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை, நம்ம இது வரைக்கும் பார்த்தது தான். ஒரு ஓப்பன் டைஸ் எப்படி பார்த்தோம், க்ளோஸ் டைஸ் எப்படி பார்த்தோம், அது ரெண்டையும் கம்பைல் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க. டைஸ் ஃபோல்டிங் அப்படிங்கிறது பாருங்க, கவனிச்சு எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டைஸ் ஃபோல்டிங்ல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைடு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த டைஸை வச்சு நம்ம ஆப்போசிட் டிரா பண்ணலாமா? 1ஓட ஆப்போசிட் என்னது? 5. ஓப்பன் டைஸ்ல தானே படிச்சிருக்கோம். ஒரு கேப் விட்டு பார்த்தோம்னா ஹரிசாண்டல்ல ஆப்போசிட். 3ஓட ஆப்போசிட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஓட ஆப்போசிட் 6. இப்போ அப்ப 4ஓட ஆப்போசிட் என்னது அப்படின்னா 2. சரிங்களா? இப்போ ஒரு டைஸை வந்து நம்ம ஃபோல்டு பண்றப்போ 2 ஆப்போசிட் சைடுமே நமக்கு விசிபிளா இருக்கலாமா? இந்த கான்செப்டை தான் நம்ம 7ல பார்த்தோம். கூட்டும் போது 7 வந்தா தப்பு. அப்போ இப்போ நம்ம வந்து 1ஓட ஆப்போசிட் 5, 3ஓட ஆப்போசிட் 6, 4ஓட ஆப்போசிட் 2 தெரியுது. அப்ப 4ஓட ஆப்போசிட் 2ன்னா 4 தெரிஞ்சா 2 தெரியக்கூடாது, 2 தெரிஞ்சா 4 தெரியக்கூடாது. 2 ஆப்போசிட் சைட்ல 1 தானே தெரியணும். அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ. சரிங்களா? இப்போ 1ஓட ஆப்போசிட் 5, 1 தெரிஞ்சா 5 தெரியலாமா? இதுல ஏதாவது 1 தெரியலாம். சரிங்களா? இங்க பாருங்க, 1ம் தெரியுது, 5ம் தெரியுது. ஏன்னா 1ஓட ஆப்போசிட் 5, அதனால இந்த பகடை தப்பு. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஏன்னா இதை மடிச்சு பாருங்களேன். இப்போ 1 அப்படியே வச்சுக்கோங்க, 1 கீழே 3, அடுத்து 5 மேல 6. இப்படி மடிக்கிறப்போ 3க்கு மேல 6 வந்துடும், 1க்கு மேல 5 வந்துடும். இந்த 2 சைடும் க்ளோஸ் ஆகும். ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து பாருங்க, அதை அப்படியே ரோல் பண்ணி 2 சைடு பாக்ஸை க்ளோஸ் பண்ணி பாருங்க. கரெக்டா ஒரு ஆப்போசிட். ஓகே, இப்போ இதுல பாருங்க, இங்க என்ன பார்த்திருக்கோம்? 3க்கு ஆப்போசிட் 6, 3 இருக்கு, 6 இல்ல. ஓகே, கரெக்ட். 4க்கு ஆப்போசிட் 2, இங்க எப்படி இருக்கு? 4 இருக்கு, 2 இருக்குல்ல. அப்போ இது தப்பு, ஆப்போசிட். ஏன்னா 4க்கு ஆப்போசிட் 2 நமக்கு தெரியும். இதுல வந்து பாருங்க, 1க்கு ஆப்போசிட் 5, ஓகே தப்பு இல்ல. பட் 6க்கு ஆப்போசிட் என்னது? 3 படிக்கிறோம். ஏன்னா இந்த பகடைப்படி 6க்கு 3 ஆப்போசிட். ஆனா இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு, 3 இருக்கு. சோ இந்த பகடையும் ராங். அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும்னு கெஸ் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்த்துடலாம். 1க்கு ஆப்போசிட் 5னா 1 இருக்கு, 5 இல்ல. ஓகே, கரெக்ட். அடுத்து 4க்கு ஆப்போசிட் 2, 4 இருக்கு, 2 இல்ல. 6க்கு ஆப்போசிட் 3, ஓகே, அப்ப 6 இருக்கு, 3 இல்ல. அதனால இந்த பகடை கரெக்ட். ஓகே, என்ன பண்ணு புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் பகடையோட எதிர்பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டு எதிர்பக்கம் 2 ஒரே சைடு வந்துருச்சுன்னா தப்புன்னு எடுத்துக்கணும். ஓகே, இதுல பாருங்க PQRST, இதுலயே அதே மாதிரி பார்த்துடலாமா? இப்ப P-யோட ஆப்போசிட் எது? P. P-யோட ஆப்போசிட் T. இப்போ R-ஓட ஆப்போசிட் U. S-ஓட ஆப்போசிட் Q. இதை வச்சு செக் பண்ணுங்க. P, S, Q ரெண்டும் காமனா இருக்கான்னு பாருங்க. இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும். S, Q இருக்கா? S-ம் Q-ம் ஆப்போசிட். ஆனா இங்க பாருங்க S-ம் Q-ம் இருக்கு, சோ தப்பு. ஓகே, ரெண்டாவது P-யும் T-யும் ஆப்போசிட்ல, P, T. இங்க P-யும் இருக்கு, T-யும் இருக்கா? சோ ராங். மூணாவது S, Q, P, T. P இருக்கு, T இல்ல, S இருக்கு, Q இல்ல, R. ஓகே, அப்ப இது கரெக்ட். இந்த பகடை சரியான பகடை. பட் இங்க என்ன இருக்கு? P, T, Q, S. S-ம் Q-ம் இருக்குல்ல, இங்க இருக்கு பாருங்க, S-ம் இருக்கு, Q இருக்கு. சோ இது தவறு. அப்போ ஒரு பகடையோட ஆப்போசிட்டை கண்டுபிடிச்சு 2 ஆப்போசிட் ஒரே சைட்ல தெரிஞ்சிச்சுன்னா அந்த பகடை தப்பு. இந்த பகடையை மடிச்சா இது வராது அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 18 வரை முடிச்சிருந்தோம். 19, 20, 19 and 20 வரிசையா நம்பர் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. 19, 20. சரிங்களா? 20 கொஸ்டின். ஸோ இப்போ இதுக்கு ஒரு 2 ப்ராக்டிஸ் கொஸ்டின். இது நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 21 டைஸ் ஃபோல்டிங்க்கு 2 எக்ஸாம்பிள். 21, 22 கொஞ்சம் ப்ராப்பரா எழுதி பண்ணுங்கம்மா. சரிங்களா? ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் நம்ம உட்காந்து உங்களுக்கு வரைஞ்சு போர்டில் எழுதி போடுறதுக்கே டைம் எனக்கு 1 hour ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் இதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான டைமிங்கே எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ நான் 1 o'clock ஆரம்பிச்சேன்னு சொன்னேன், வீடியோ எடுக்க 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ 1 hour வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வரைஞ்சு அதுக்குள்ள எழுதி கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருக்கிறது எல்லா மாடலையும் காப்பி பண்ணி தெளிவாக கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்ச வரை ஒரு நோட்டு போட்டு எழுதி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் நடத்துறதோட யூசேஜ் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். அதாவது அடுத்த எக்ஸாம் எழுதினாலும் இல்லை யாருக்கும் நீங்க கன்வே பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லாமல் சும்மா அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டு போறோம்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பார்க்காம வேற ஏதாவது ஒர்க் பண்ணுங்க. இது வேஸ்ட். நீங்க ஸ்கிப் பண்ணி விட்டு போனீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்துல மறந்துடும். ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பரா எழுதி படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், யூசேஜ் இருக்கும். நீங்க அடுத்த தடவை யூட்டிலைஸ் பண்ண முடியும். முடிஞ்ச வரை நோட்டு போட்டு எழுதுங்க. சரிங்களா? ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றோம். இந்த விஷயத்தை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது முழுசா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். நீங்க சும்மா போற போக்குல பண்ணிட்டு போகன்றதுக்கெல்லாம் வேலை கிடையாதுங்க. முழுசா எஃபோர்ட் போடணும்.
உங்களோட முழு உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். நீங்க இங்கே கஷ்டப்பட்டீங்கன்னா எக்ஸாம்ல கஷ்டப்படவே வேணாம். நீங்க இங்க கஷ்டப்படாம பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கஷ்டப்படணும். இதுதான் ரீசனிங்கோட தீமே. நம்ம இங்க எவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய எழுதுறோமோ எக்ஸாம்ல பார்த்தவொடனே ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம இங்க வந்து எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வீடியோவா பார்த்துக்கிட்டே போறோம்னா அங்க போய் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க எழுத போது சிபிடி எக்ஸாம், சரிங்களா? அதனால எழுதி வச்சு முடிஞ்ச வரை பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தானே மெயின்ஸுக்கு, அது மாதிரி எஸ்எஸ்சி ரயில்வேக்கும் சிபிடி தான். முடிஞ்ச வரை ஒரு நோட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ரஃபா நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? அடுத்து ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். 21, 22 லாஸ்ட் 2 கொஸ்டின். 21 பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21. தி நம்பர் ஆஃப் டாப் ஃபேசஸ் ஆஃப் தி கியூப்ஸ் 2, 4, 5, 6. கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. அதாவது 4 பகடைகளின் மேல் பக்கங்கள் முறையே, தமிழ் எழுதிக்கோங்க. 4 பகடைகளின் மேல் பக்கங்கள் முறையே 2, 4, 5, 6, சரிங்களா? What is the total of the faces falling on ground? 4 பகடை இப்போ தரையில இருக்குது. 4 பகடையோட டாப் கொடுத்துட்டாங்க. அப்போ 4 பகடையோட பாட்டமை கூட்டுனா என்ன வரும்னு கேக்குறாங்க. இப்படி ஒரு டாப் மட்டும் கொடுத்து பாட்டமோ இல்ல பாட்டம் மட்டும் கொடுத்து டாப்போ கேட்டா இவங்க கொடுத்துருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னா சம் ஈக்குவல் டு, அதாவது கூடுதல் 7 அப்படிங்கிற கான்செப்டை மீன் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி டாப் கொடுத்து பாட்டமோ பாட்டம் கொடுத்து டாப்போ கேட்டா கூடுதலை மீன் பண்றாங்க. இங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? 2, 4, 5, 6. 2 கூட எதை கூட்டினா 7 வரும்? எல்லாத்துலயும் இப்ப 7 வரணும். அப்ப எது வரும்னு பாருங்க. 2 கூட 5 கூட்டினா 7, 4 கூட 3 கூட்டினா 7, 5 கூட 2 கூட்டினா 7, 6 கூட 1 கூட்டினா 7. இதை ஃபுல்லா கூட்டினா இப்ப ஆன்சர் 5 + 3 8, 8 + 2 10, 10 + 1 11. இதுதான் கூடுதல். சோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். கொஸ்டின் புரிஞ்சுதா? இந்த மாதிரி பாட்டம் கொடுத்து டாப் கேட்டாலோ டாப் கொடுத்து பாட்டம் கேட்டாலோ நம்ம வந்து சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் 7 அப்படிங்கிறத எடுக்கணும். இதுலயும் நல்ல அந்த கான்செப்ட் தெளிவா இருக்கணும். ஏன் எல்லா கொஸ்டின்லயும் சம் ஆஃப் ஆப்போசிட் 7 சொல்றாங்கன்னா இப்போ 1, 2, 3, 4, 5, 6 கூட்டும் போது பாருங்க எல்லாமே 7 வருது. இந்த மாதிரி உங்களால 6, 5, 8 எல்லாம் கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. கொண்டு வரவே முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா 1ல இருந்து 6 வரை கூட்டினீங்கன்னா 1 + 2 + 3 + 4 + 5 + 6 ஆட் பண்ணா ஆன்சர் இஸ் 21. மொத்தமா 21 தான் வரும். மொத்தம் வந்து 6 பக்கம் அப்படின்னா 2 பக்கம் சேர்ந்தது ஒரு பேர், ஒரு ஜோடி. அந்த மாதிரி 3 பேரா பிரிச்சீங்கன்னா 21 3 வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 தான் கிடைக்கும். அதனாலதான் சம் ஆஃப் ஆப்போசிட் சைட் 7 மட்டும் தான் எடுப்பாங்க. 8, 9, 10, 5, 4 எல்லாம் எடுக்க மாட்டாங்க. எடுக்கவும் கூடாது. எடுத்தால் அது தவறு, சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்தப்போ சம் ஆஃப் ஆப்போசிட் சைட் 7 மட்டும் தான் எடுக்கணும். இது ஒரு கான்ஸ்டன்ட் கான்செப்ட்லயே இதை வந்து பாத்தீங்கன்னா மாத்தவே முடியாது. ஸ்டாட்டிக் கான்செப்ட் 7 மட்டும் தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, லாஸ்ட் ஒன். இந்த மாடல் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இது கொஞ்சம் டஃப், ரேர் தான். அதனால அந்த கொஸ்டின் ஒண்ணு தான் கொடுத்துருக்கேன் மாடலுக்கு, சரிங்களா? இதை முடிச்சு நீங்க நிறைய கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 22. A dice is numbered from 1 to 6 in different ways. அதாவது ஒரு டைஸ்ல வந்து 1ல இருந்து 6 வரை நம்பர் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பகடைனா 6 பக்கம் இருக்கும்ல, அது டிஃப்ரெண்ட் வேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இஃப் 1 is opposite to 5, 1க்கு எதிரே 5 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 is opposite to 3, 2க்கு எதிரே 3 உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இந்த 2 கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த 4ல எது சரின்னு கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் கொஸ்டின். 1லிருந்து 6 வரை எண்கள் குறிக்கப்பட்ட பகடைகள் உள்ளன. 1லிருந்து 6 வரை எண்கள் குறிக்கப்பட்ட பகடைகள் உள்ளன. அவற்றில் 1லிருந்து 6 வரை எண்கள் குறிக்கப்பட்ட பகடைகள்ல பகடை உள்ளது. ஒரு பகடை, அதை டிஃப்ரெண்ட் வேஸ்ல ரொட்டேட் பண்றோம், சரிங்களா? அப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா 1ற்கு எதிராக உள்ளது 5ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 1ன் எதிர்ப்பக்கம் 5. ரெண்டாவது 2ன் எதிர்ப்பக்கம் 3ன்னு கொடுத்துட்டாங்க. 1ஓட எதிர்ப்பக்கம் 5, 2ஓட எதிர்ப்பக்கம் 3. இது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 4 கண்டிஷன்ல எது கரெக்ட்னு கேட்கறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? மொத்தம் 6 பக்கம் கொடுத்தாங்களா? 1ஓட ஆப்போசிட் 5, 2ஓட ஆப்போசிட் 3ன்னா அப்ப 4ஓட ஆப்போசிட் 6 அப்படிங்கிறத நம்ம இன்டைரக்டா புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுதான் பாருங்க. 1ஓட ஆப்போசிட் 5, 2ஓட ஆப்போசிட் 3. அப்போ 4 இஸ் ஆப்போசிட் டு 6 ஆர் 6 இஸ் ஆப்போசிட் டு 4 இருக்க முடியும்.
ஏன்னா ஒன்னு டாப் ஒன்னு பாட்டம்மா, ஒன்னு ரைட்டு ஒரு லெஃப்ட், அப்ப ஃப்ரண்ட் பேக் 6 சைடு இருக்குல்ல, அப்ப இது ரெண்டும் கண்டிப்பா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் தான் இருக்க முடியும். இதை வச்சு கண்டிஷன் ரீட் பண்ணுங்க. 4 இஸ் adjacent to 3 and 6. நல்லா புரிஞ்சுக்கணும். 4க்கு 6 அப்படிங்கிறது எதிர்பக்கம். இந்த இடத்துல ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிடுறது எதிர்பக்கத்தை குறிக்கும் தமிழ்ல. இந்த adjacent அப்படிங்கிறது அடுத்துள்ள பக்கம் அப்படின்ற மீனிங்ல வரும். இப்போ 4 3க்கும் 6க்கும் அடுத்துள்ள பக்கம்னு சொல்றாங்க, சரியா? 4 என்பது 3க்கும் 6க்கும் அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 4 6ஓட எதிர்பக்கம், 6 4ஓட எதிர்பக்கம். இது ரெண்டும் எதிர்பக்கமா இருக்கும்போது எப்படி அடுத்துள்ள பக்கமா இருக்க முடியும்? 6ம் 4ம் கான்செப்ட் எதிர்பக்கம் தான் நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் படி எடுத்திருப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு சொல்லலாமா? ரெண்டாவது பாருங்க, 2க்கு அடுத்துள்ள பக்கமாக 4ம் 6ம் உள்ளது, சரியா? 4 6ம் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்பக்கம். ஆனா இந்த 4 6ம் இந்த 4க்குமே எப்படி இருக்கும்? இந்த 4 6ம் தான். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு டைஸ் எடுக்கிறீங்கன்னா டாப்ல 4 இருந்தா பாட்டம்ல 6 இருக்கும். இதான் ஆப்போசிட், டாப் பாட்டம். மத்த 4 பக்கமும் எப்படிதான் இருக்கும்? அடுத்துள்ள பக்கமா தான் இருக்கும். அப்படின்றப்போ 2ஓட அடுத்துள்ள பக்கமா 4ம் 6ம் இருக்குன்னு சொன்னா இது சரி. இருக்கலாம்ல? ஓகே, நம்ம ரூம்லயே எடுத்துக்கோங்கம்மா. ரூம்ல நீங்க உட்காந்துருக்கீங்க, மேல 4ன்னு பாத்துக்கோங்க டாப்ப, கீழே 6, ரெண்டும் எதிர்பக்கமா இருக்கா? எதிரெதிரா இருக்கு. இப்போ உங்களை சுத்தி 4 பக்கம் இருக்குல்ல, இந்த 4 பக்கத்துல 1 5 ஆப்போசிட் ஆப்போசிட். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 1, பேக்ல 5, ரைட் சைடு 2, லெஃப்ட் சைடு 3. அப்போ மேல இருக்கக்கூடிய 4க்கு இங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே எப்படி இருக்கு? அடுத்துள்ள பக்கமா தான் இருக்கும். அப்ப 2ஓட அடுத்துள்ள பக்கமா 4 6 இருக்குன்னு சொன்னா தப்பு இல்ல. 2 வந்து நம்மளை சுத்தி இருக்க 4 சைடுல 1 தான். அந்த 2க்கு மேல இருக்க 4ம் அடுத்துள்ள பக்கம் தான், கீழே இருக்க 6ம் அடுத்துள்ள பக்கம் தான். கான்செப்ட் புரியுதா? ஒரு நம்பருக்கு 4ம் 6ம் அடுத்துள்ள பக்கமா இருக்கலாம். ஆனா 4க்கு 6ஓ 6க்கு 4ஓ அடுத்துள்ள பக்கமா இருக்க முடியாது. ஏன்னா அது ரெண்டும் எதிர்பக்கம். ஓகே, அப்ப ரெண்டாவது கண்டிஷன் கரெக்ட். இப்ப மூணாவது இங்க பாருங்க, 4க்கு அடுத்துள்ள பக்கமா 6ன்னு கொடுக்குறாங்க. அப்போ இது ஆக்சுவலா என்ன ஆயிடுது? 4 6ம் எதிர்பக்கம், அதனால தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 6க்கு 4 எந்த பக்கம் ஆயிருது? அடுத்துள்ள பக்கம். இது எல்லாமே கான்செப்ட் அடுத்துள்ள பக்கம் தான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அடுத்துள்ள பக்கம்ன்ற கண்டிஷன்ல 4ம் 6ம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் படி 4க்கு 6 எதிர்பக்கம், அது அடுத்துள்ள பக்கமும் வரவே வராது, சரிங்களா? அப்போ இதுவும் தப்பு. அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. 2 என்பது 4 மற்றும் 6க்கு அடுத்துள்ள பக்கமாக இருக்கும். இல்ல 2க்கு 4 மற்றும் 6 அடுத்துள்ள பக்கமாக இருக்கும். ஆனால் 4ம் 6ம் ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கமாக மட்டுமே இருக்கும். இதுதான் கான்செப்ட், சரிங்களா? இந்த மாதிரி கான்செப்சுவல் கொஸ்டினும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மாடல் சொல்லியிருக்கேன். பட் அதிகப்படியா எனக்கு தெரிஞ்சு கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம அந்த க்ளோஸ் டைஸ் இருக்குல்ல, எதிர்பக்கம், அதுதான் அதிகமா கேட்பாங்க. ஸோ கண்டிஷனை தெளிவா நோட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 வீடியோ போடலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு டோட்டலாவே 1 ஹவரா கொடுத்தாச்சு. ஸோ இதை ஃபுல்லா கரெக்டா கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே டைஸ்ன்ற கான்செப்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். இது இல்லாம உங்களுக்கு அடுத்த டாபிக் கோடிங் டிகோடிங் 1 by 1 கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு சில டாபிக்கை இவ்வளவு லென்த்தா கொடுக்க முடியாது, அதை பார்ட் பை பார்ட்டா கொடுக்கலாம். ஸோ இந்த டாபிக் இப்போ நான் 1 hour கொடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதான்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இதை வச்சுதான் அடுத்த வீடியோ வர ஆரம்பிக்க போகுது. ஏன்னா 1 hour கொடுத்துருக்கேன். சில பேர் இதை 30 மினிட்ஸா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். பட் முடிஞ்ச வரை பாக்குறவங்க ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எனக்கு கொடுக்குற ஒரு ரிட்டர்ன்ஸா எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அதை வச்சுதான் அடுத்த வேலையை நான் மூவ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க வந்து இது பாக்குறதுக்காக நான் தனியா ஃபீஸோ பேமெண்டோ எதுவும் சொல்லல. நீங்க பாக்குறவங்க உங்களோட ரிட்டர்ன் என்னவா இருக்கணும்னா ஒரு சின்ன கமெண்ட், ஓகே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி 1 hour வீடியோ கொடுத்தா நல்லா இருக்கும். 1 hour வீடியோ கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். இல்ல அப்படின்னா இதை ஷார்ட் பண்ணி 30 மினிட்ஸா கொடுங்க, இன்னும் ஈஸியா புரியும், ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருக்கோ அதை சொல்லுங்க. அது மாதிரி தயவு செஞ்சு இந்த குரூப் 2 எக்ஸாம் எழுதிருக்கீங்க இதுக்கு முன்னாடி, குரூப் 2, குரூப் 4, குரூப் 1, எஸ்எஸ்சி ரயில்வே நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. எஸ்எஸ்சி ஜிடி எல்லாம் கூட லாஸ்ட் டைம் நிறைய பேர் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஓகே, இந்த சேனல் பார்த்தோம்னா நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இவங்க சொல்றது புரியுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு தேவை, சரிங்களா? உங்க சப்போர்ட் இல்லாமலாம் அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாலுமே என்னோட growth அப்படிங்கிறது இருக்காது. என்னோட growth என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் உங்கள்கிட்ட சேர்க்கணும். பட் சேர்க்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் ஃப்ரீயா போய் சேரணும். அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவைப்பட்டால் வாங்க. யாரையும் நான் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கண்டிப்பா வேணும்னு சொல்லல, சரிங்களா? இதை மட்டுமே வச்சு கிளியர் பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் வீட்டுல இருந்து படிச்சு நம்ம லாஸ்ட் போட்ட வீடியோக்கிலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, குரூப் 4 கிளியர் பண்ணிருக்கேன், குரூப் 2A2 ரெண்டுமே வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ உங்க பேர் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ முடிஞ்சா ஒரு டைம் முடிச்சதுக்கு அப்புறம் நேரில் வாங்க, மீட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உங்களோட வாயிலே சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நான் சொல்றதுக்கும் பாஸ் பண்ண ஒருத்தவங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணீங்களோ
நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்த கட்டம் நீங்க லைஃப்ல ஒரு லெவல் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்க பிரதர் சிஸ்டரா இருக்கலாம், நம்மளோட குறைஞ்ச ஏஜ்ல இருக்கவங்க இருக்காங்க, நம்மளை விட அதிகமான ஏஜ்ல இன்னும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா முன்னேறன்னு சொல்லி நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு சின்ன உந்து சக்தியா இருக்கும். முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்சவரை நம்மகிட்ட இல்லை, எங்கேயுமே ஒரு மோட்டிவேஷன் ஒரு கிளியர் பண்ணிட்டீங்களா, உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி என்ன, நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த முடிஞ்சவரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா அவங்க லைஃப்ல அவங்க முன்னேறதுக்கு உங்களுடைய வாயிலிருந்து வந்த ஒரு சில வார்த்தைகள் அவங்க லைஃப்பை முன்னேற்றலாம். ஸோ அது மூலமா உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியம் உங்க லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு உதவும். சரிங்களா? தேங்க்யூமா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருமே இந்த வருஷம் அரசு அதிகாரியா மாறதுக்கு வாழ்த்துக்கள்.